அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் திருமதி செல்விகா சகாதேவன். நான் மட்டக்களப்பில் அமைந்துள்ள விமோச்சனா இல்லத்தில் நிறைவேற்று பணிப்பாளராக இருக்கிறேன். இந்த விமோச்சனா இல்லமானது மது போதைப்பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து குணமடையும் ஒரு இல்லமாக இருக்கிறது. இன்றைய காலகட்டங்களிலே இந்த மது போதைப்பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக நம்முடைய நாட்டிலே இருப்பதால் அரசாங்கமும் இது கூடுதலான கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இளைஞர்கள் தொடக்கம் வாலிபர்கள், குழந்தைகள் எல்லாரிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய தேவைப்பாடு உடையவர்களாக இருக்கிறோம். அரசாங்கம் இலவசமாக கல்வி வசதியை ஏற்படுத்தி இருக்கிறது. மாணவர்கள் அந்த கல்வியிலே நாட்டமற்றவர்களாக இந்த மது போதைப் பொருளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த மது போதைப் பொருளுக்கு அடிமையாகிய மாணவர்களை நாம் எவ்வாறு அடையாளம் காணுவது? அவர்கள் வீட்டிலே அதிக நேரத்தை செலவழிக்க மாட்டார்கள். அவ்வாறு அவர்கள் செலவழிக்கும் நேரத்தை தூக்கத்திலும் தொலைபேசியிலுமே செலவழிக்கிறார்கள். அதே நேரத்தில் குடும்பத்துடனான தொடர்பாடல் இல்லாமல் இருக்கிறது. வீட்டிலே அதிகமாக பணம் திருட்டு போகிறது. அதிகமாக கோபப்படுவார்கள், அசட்டை இனமாக நடந்து கொள்வார்கள், உடல் மிகவுமாக மெலிந்து கொண்டு போவார்கள். இவர்களை அடையாளம் கண்டு பெற்றார் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகளுடன் அதிகமான தொடர்பாடல்களை ஏற்படுத்தி பிள்ளைகள் நாளாந்தம் யாருடன் பழகிறார்கள், எங்கே செல்கிறார்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் என்ன என்பதை நாங்கள் கவனிக்க தவறி இருக்கக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டிய முதலாவது பொறுப்பு வாய்ந்தவர்களாக பெற்றோர்களே இருக்கிறார்கள். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மிகுந்த கவனமாக பிள்ளைகளை அடையாளம் கண்டு இந்த மது போதைப் பொருளுக்கு அவர்கள் அடிமை ஆகாமல் தங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காமல் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த மது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை குணமாக்குவதிலே நாங்கள் விமோச்சனா இல்லம் மிகுந்த கரிசனையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் யாருடைய தயவையும் நாடத் தேவையில்லை. கீழ்கண்ட தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு விமோச்சனா இல்லத்துக்கு நேரடியாக நீங்கள் தொடர்பாடலை ஏற்படுத்தி எங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். விமோச்சனா இல்லம் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது. அதிகமானோர் விமோச்சனா இல்லத்திலிருந்து போய் தங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள் யாராவது இந்த மது போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகி இருந்தால் நீங்கள் உடனடியாக அவர்களை விமோச்சனா இல்லத்தில் சேர்த்து அவர்களுக்கு உரிய நல்ல வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கலாம். சமூகத்தில் அவர்களை ஒரு நல்ல பிரஜையாக மாற்ற காத்திருக்கிறது விமோச்சனா இல்லம். இந்த நேரத்திலும் நாங்கள் ஸ்டார் நியூஸ் சேனலுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோம். சமூக ரீதியாக அவர்கள் எங்களை அடையாளம் கண்டு சமூகத்தில் அநேக மக்களுக்கு எங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களை நாடி வந்து இந்த சேவையை அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு மிகுந்த நன்றியை விமோச்சனா இல்லத்தின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.